அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச் சந்தை செய்திகளை பார்ப்போம். சென்செக்ஸ் 178.58 புள்ளிகள் உயர்ந்து 72,26.15 ஆகவும், நிஃப்டி 52.20 புள்ளிகள் உயர்ந்து 21,710.80 ஆகவும் இருந்தது. சுமார் 1,798 பங்குகள் உயர்ந்தன, 1,494 பங்குகள் சரிந்தன. 62 பங்குகள் மாறாமல் இருந்தன. நிஃப்டியில் அதானி போர்ட்ஸ், எல்&டி, டிசிஎஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் எல்டிஐ மின்ட்ரே ஆகியவை அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல், சன் ஃபார்மா மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. துறைகளில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மூலதன பொருட்கள் குறியீடுகள் தலா 1% உயர்ந்துள்ளன. அதே சமயம் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் மருந்து நிறுவனங்கள் குறியீடுகள் தலா 0.3% சரிந்தன. பிஎஸ்இ மிட்காப் குறியீடு பிளாட், ஸ்மால்காப் குறியீடு 0.6% ஏற்றம் கண்டன. 2026 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் சுமார் 1 மில்லியன் மெட்ரிக் டன் திரவ இயற்கை எரிவாயுவை எல்என்ஜி வாங்க உலகளாவிய பொருட்கள் வர்த்தகர் விட்டோல் ஆசியாவுடன் கேல் இந்தியா லிமிடெட் ஒப்பந்தம் செய்துள்ளது. கேசி எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா பங்குகள் என்எஸ்இஎஸ்எம்இயில் ஐபிஓ விலைக்கு 366 விழுக்காடு பிரீமியத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஸ்ரீ சிமெண்ட் ஜூன் மாதத்தில் நிறுவனத்தின் 5 இடங்களை ஆய்வு செய்த பின்னர் வருமான வரித்துறை 4000 கோடி ரூபாய் வரி கோரியதை அடுத்து சிமெண்ட் பங்கு 4.89% சரிந்தது. ஏப்ரல் 2014 முதல் மார்ச் 2023 வரை நிறுவனம் 8,500 கோடி ரூபாயை தவறாக கோரியதாக கணக்கெடுப்பு அறிக்கை காட்டுகிறது. சுஸ்லான் எனர்ஜி எவரென்யூ எனர்ஜியிலிருந்து 225 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்தை உருவாக்குவதற்கான ஆர்டரை நிறுவனம் வென்றதை அடுத்து சுஸ்லான் எனர்ஜி பங்கு 4.91% உயர்ந்தது. ஹைப்ரிட் லேட்டிஸ் டியூபுலர் எச்எல்டி கோபுரத்துடன் 75 காற்றாலை விசையாழி ஜெனரேட்டர்கள் WTGS மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள தளங்களில் 3 மெகாவாட் மதிப்பிடப்பட்ட திறன் ஆகியவற்றை இது நிறுவும். கேபிஐ கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் துணை நிறுவனமான கேபிஐஜி எனர்ஜிய ஜாசோ சிந்தெடிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து 3 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தத்தை பெற்ற பிறகு இந்த பங்கு 1.53% உயர்ந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் அதன் இந்திய வணிகத்திலிருந்து வருவாய் 40% உயர்ந்ததாக அறிவித்த பிறகும் பங்கு 1.6% சரிந்தது. ஜூபிட்டர் வாகன்ஸ் 697 போகி திறந்த இராணுவ வேகன்களுக்காக பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து 473 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை வென்றதை அடுத்து ஜூபிட்டர் வாகன்களின் பங்குகள் 3.41% உயர்ந்தன. ஷோபா அக்டோபர் டிசம்பர் காலகட்டத்தில் நிறுவனம் தனது மிக உயர்ந்த காலாண்டு விற்பனையை அறிவித்த பின்னர் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததால் ஷோபா வின் பங்குகள் 2% சரிந்தன. டிசிஎஸ் டிசம்பர் காலாண்டு முடிவுகளில் குறுகிய கால கவலைகள் இருந்தபோதிலும் டிசிஎஸ் பங்குகள் மற்ற பங்குகளுடன் 1.96% அதிகரித்தன. டிஎல்எஃப் இந்த பங்கு கிட்டத்தட்ட 1% வீழ்ச்சியுடன் முடிவடைந்தது. இது 2 நாள் வெற்றி பாதையை உடைத்தது. மோர்கன் ஸ்டான்லி ஓவர்வேட் மதிப்பீடு மற்றும் இலக்கு விலை 770 ரூபாய் இருந்தபோதிலும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் பங்கு குறைந்தது. பேடிஎம் இன் தாய் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் டாவர் இந்தியா ஆகியவை 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆபக் பிஆஃப்ஏ செக்யூரிட்டிஸின் முதல் 10 தேர்வுகளில் இருக்கும் 2 இந்திய பங்குகளாகும். டிசம்பரில் மொத்த புதிய டிமேட் கணக்கு திறப்புகள் 42 லட்சத்தை எட்டியது. மொத்த டிமேட் கணக்குகளின் எண்ணிக்கை 13.93 கோடியாக இருந்தது. டிசம்பரில் 42 லட்சம் புதிய கணக்குகள் சேர்க்கப்பட்டன. இது நவம்பர் மாதத்தில் 28 லட்சமாக இருந்ததை விட 50 விழுக்காடு அதிகமாகும். ஐபிஓ மூலம் 700 கோடி ரூபாய் சம்பாதிக்க இலக்கு வைத்துள்ள மோபிக்விக் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து செபி வரைவு ஆவணங்களை பெற்றுள்ளது. பங்குகளை திரும்ப வாங்குவதற்கான திட்டத்திற்கு காவேரி விதை நிறுவனம் ஒப்புதல். மொத்தமாக 325 கோடி ரூபாய்க்கு 725 ரூபாயாக நிறுவனம் திரும்ப வாங்கும் விலையை நிர்ணயித்துள்ளது. அமெரிக்கன் டவர் கார்ப்பரேஷனின் ஏடிசி இந்தியா இந்திய வணிகத்தை $2 பில்லியன் வாங்குவதாக புரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் இன்று தெரிவித்துள்ளது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பங்குச்சந்தை செய்திகளுடன் நாளை மீண்டும் சந்திப்போம்.